பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோவுக்கும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்றைய தினம் ஒட்டாவாவில் உள்ள பிரதமர் இல்லத்தில் பிரதமரின் அழைப்பின் பேரில் ஒழுங்கு செய்யப்பட்ட தனிப்பட்ட இரவு விருந்து உபச்சாரத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் கலந்து கொண்டார். இது பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோனின் கனடாவுக்கான இரண்டாவது விஜயமாகும். இரு நாட்டு தலைவர்களும் ஒட்டாவா மற்றும் ஒன்றியலில் இன்று உத்தியோகபூர்வமான சந்திப்பை மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்பில் யுக்ரைன் போர் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியன தொடர்பாக கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வாரம் நியூயார்க் நகரில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் பொது சபை மாநாட்டில் இருவரும் கலந்து கொண்டனர். மேலும் அடுத்த வாரம் பிரான்சில் நடைபெறும் தலைவர்களின் உச்சி மாநாட்டில் மீண்டும் சந்திப்பார்கள் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட 7000க்கும் அதிகமானவர்களின் கால் விரல்கள் துண்டிக்கப்படுவதாக கெனடியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் தெரிவிக்கின்றது. அதிக வருமானம் கொண்ட சமூகங்களில் வசிப்பவர்களை விடவும் 3 மடங்கு மிக குறைந்த வருமானம் கொண்ட பகுதிகளில் வாழும் நீரிழிவு நோயாளிகளின் உறுப்புகள் இவ்வாறு அகற்றப்படுவதாகவும், குறிப்பாக தொலைதூர பகுதிகளில் இருந்து வரும் நீரிழிவு நோயாளிகளை இவ்வாறு பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. நீரிழிவு நோயாளர்களை பராமரிக்கவும் அவர்களை வழிநடத்தவும் ஒரு சரியான அணுகல் இல்லாமை மற்றும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் காலில் ஏற்படும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய நிபுணர்களை அணுகுவதில் ஏற்படும் சிரமங்கள் இதற்கான காரணம் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மன உளைச்சல் மற்றும் நிதி நெருக்கடியை எதிர்கொள்கின்றனர் என்று CIHIயின் திட்ட தலைவர் எரின் பிச்ரோரா தெரிவித்துள்ளார். இந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் குறைந்த விலையில் மருந்துகள், மருத்துவ சாதனங்கள், விழிப்புணர்வு மற்றும் பராமரிப்பு போன்றவற்றில் கவனம் எடுக்க வேண்டும் எனவும், மேலும் அவர்களின் உடல்நிலையை நிர்வகிக்கவும், உறுப்பு துண்டித்தல் போன்ற சிக்கல்களை தடுக்கவும் உரிய நேரத்தில் மருத்துவம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். கடந்த 2020, 2021 மற்றும் 2022, 2023 ஆண்டு வரை கனடா முழுவதிலும் உள்ள மருத்துவமனை நீரிழிவு நோயாளர் பதிவேடுகளை CIHI ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்டதில் 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களிடையே நீரிழிவு நோயுடன் தொடர்புடைய 7720 பேருக்கு உறுப்புகள் அகற்றப்பட்டது கண்டறியப்பட்டது.